முருகாசரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த காணொளி எதை பற்றி அமைய இருக்குன்னா, முறையான வழிபாடுனா என்ன, அந்த வழிபாடை எப்படி மேற்கொண்டு நமக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க ஒரு தர்ம சங்கடமான சூழலை எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற பற்றினதான் இந்த காணொளி. இப்போ நம்ம முருக வழிபாடை நம்ம மேற்கொள்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சுழட்டி அடிக்குது. இந்த சூழலை எப்படி மாற்றி நம்ம இந்த இறையை போய் முழுமையாக ஆட்கொள்கிறது, முருகப்பெருமானோட பொற்பாதத்தை நோக்கி நமது பயணம் எப்படி அமைச்சிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலி அமைய இருக்குது. குருமார்கள்லாம் அவங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறது, அவங்க எப்படி அந்த ஆனந்த நிலையை அடைஞ்சாங்க அப்படிங்கிறத ஒரு தெளிவான ஒரு விளக்கமான காணொலியாக இது அமைய இருக்குது. முதல்ல நம்ம ஒரு வழிபாடு பண்ணுறோம். இப்போ அந்த வழிபாடு முறையாக ஒரு குரு சொல்லி கொடுத்த முறையில் நம்ம பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த வழிபாட்டில் நமக்கு மேன்மை கிடைக்கும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம மனம் போன போக்கில் நம்ம வாழ்ந்தோம்னா, வழிபாடை செஞ்சோம்னா அது நமக்கு அந்த முன்னேற்றம் கொடுக்காது. திடீர்னு நமக்கு இந்த கோயிலுக்கு போகலாம், இவங்களை போய் பார்க்கலாம், இந்த காணொலியில் எதை சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு மனம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்குமே தவிர முறையான ஒரு தன்மைக்குள்ளே போகாது. இப்போ அதுக்கு தான் நம்ம ஒரு குருவோட வழியில் நம்ம இந்த இறையை நம்ம அணுகணும். இப்போ நாங்கள் மேற்கொண்டிருக்கிறது வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அமைத்து கொடுத்த வாழ்க்கை முறையை, இந்த வழிபாடை, இறைநிலையை நாங்கள் பாவிக்கிறோம். இப்போ வேல்மாறல் வள்ளிமலை சுவாமிகள் அமைத்து கொடுத்தாங்க. இந்த வேல்மாறலை நாங்கள் குறிப்பிட்ட ஆண்டுகள் தொடர்ச்சியாக பாராயணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வள்ளிமலை சுவாமிகள் மெய்க்காவல்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இந்த மாதம் இப்போ நடந்துகிட்ருக்கு மார்கழி மாதத்திற்கு மார்கழி மாத திருப்புகழ் தவநெறி திருமுறைன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த பாராயணம் யூடியூப்பில் லைவாக நடக்குது, கூகுள் மீட்லேயும் நடக்குது. வாய்ப்புள்ளவங்க இணைச்சிங்க. அடுத்த திருப்புகழ் அர்ச்சனை, திருப்புகழ் போற்றி, இந்த அமைப்புகள்லாம் சாமிகள் அமைச்சாங்க. இதை முறைப்படி நீங்கள் இப்படி ஒரு குருவை பின்பற்றி அந்த குரு சொல்லி கொடுத்த முறையில் நீங்கள் வாழ்க்கையை அமைச்சு வழிபாடு பண்ணினீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த இறைநிலை முழுமையாக உங்களுக்கு மனநிறைவையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். மனம் போன போக்கில் நமக்கு தோன்ற சிற்றறிவில் தோன்ற சிந்தனைகளை வச்சு நம்ம இந்த இறை நிலையை அணுகணும்னா அதில் முன்னேற்றம் கிடைக்காது. குருமார்கள்லாம் பேரறிவில் முருகப்பெருமானோட விஸ்வரூப காட்சியை பார்த்த பிறகு, தெய்வத்தை முழுமையாக ஆட்கொண்ட பிறகு அவங்க சொல்லக்கூடும் வழியில் தான் நம்ம இறைநிலையை முழுமையாக பாவிக்கும் போது தான் நமக்கு இந்த இறைநிலையில் அடுத்த கட்ட முன்னேற்றம் இருக்கும். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுக்கு இந்த பொங்கித்தாய் அப்படிங்கிற தெய்வம் தான் முழுமையாக ஆட்கொண்டுச்சு. இந்த பொங்கித்தாயை நீங்கள் வணங்கிட்டு குருவை வணங்கி இந்த பாராயணத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாராயணம் முழு பலனை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துன்பகரமான நிலைப்பாடுகள்லாம் மாறும். இப்போ நிறைய காணொலிக்கு கீழே பாருங்களேன், முருகாயினை காப்பாற்று, என்னால் முடியல அப்படிங்கிற நிறைய பதிவுகள் இருக்கும். என்ன காரணம்னா அவங்களுக்கு அந்த முறையான வழிபாடுனா என்னன்னு தெரியல, அதை யாரை பின்பற்றணும்னு தெரியல. இப்போ வேல்மாறல்ல நிறைய இடங்களில் இந்த குரு சொல்லி கொடுத்த முறை இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்ச சில வழிமுறைகள்லாம் அவங்க பாவிச்சதுனால தான் நிறைய பேருக்கு இந்த வேல்மாறலே பரிபூர்ணமான நிலை கொடுக்கல. அதை முன்னிட்டு தான் நம்ம வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்குலாம் பிடிஎஃப், அந்த குரு சொல்லி கொடுத்த முறையில் பிடிஎஃப்லாம் நம்ம அனுப்பி வைக்கிறோம். இங்கே இருக்கிறவங்க, நம்ம தமிழ்நாட்டில் பிற மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் வேல்மாறல் வள்ளிமலை சாமிகள் அமைத்த புத்தகம் அனுப்பி வைக்கிறோம். இது கட்டணம் கிடையாது, கொரியர் காஸ்ட் மட்டும்தான். இப்போ இந்த புத்தகம் இது சாமிகள் அமைத்த முறையில் உள்ள திருப்புகழ் புத்தகம். இந்த புத்தகம் கொரியரில் எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறோம். இந்த புத்தகத்தில் 400 திருப்புகழ் பாடல். ஏன் 400 திருப்புகழ் பாடல்கள் அமைச்சாங்க? சில திருவகுப்புகள் பாடல்களையும் சாமிகள் அமைச்சாங்க. 1300 சொச்ச பாடல்களில் 400 பாடல்களை மட்டும் வள்ளிமலை சுவாமிகள், இந்த பாடல்கள் முருகப்பெருமானுடைய பொற்பாதத்தை நோக்கி பயணத்திற்கு முத்தி நிலையை கொடுக்கக்கூடிய பாடல்கள். வள்ளிமலை சுவாமிகள் திருப்புகழ் மூலியமாகவே முருகப்பெருமானுடைய சரணாகதி நிலையை, விஸ்வரூப காட்சியை பார்த்தாங்க. அதனால் இந்த திருப்புகழ் பாடல்கள் சாமிகளோட அவங்களோட கரங்களாகவே சாமிகள் வாழ்ந்த காலத்திலே இந்த புத்தகம் தொகுக்கப்பட்டுச்சு. இந்த 400 பாடல்கள் அமைச்ச திருப்புகழ் பாராயணம் பண்ணும்போதே நமக்கு இந்த குருமார்கள் சொன்ன நிலைப்பாடை நம்மளால் அமைச்சிக்க முடியுங்கிற தொகுப்பில் சாமிகள் இந்த திருப்புகழ் பாராயண நவநெறி திருமுறைங்கிற இந்த புத்தகத்தை அமைச்சு கொடுத்தாங்க. சாமிகள் இந்த மார்கழி மாதத்திற்கான திருப்புகளையும் அமைச்சாங்க. இது பிடிஎஃபாகவே நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதுவுமே நமக்கு இந்த வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிருக்கிறவங்க இந்த காலையில் திருப்புகழ் சபையோட தலைமையில் இருந்து பாடக்கூடிய ஐயா திருப்புகழ் ஆசான் திரு விநாயகம் ஐயா அவங்க தலைமையில் தான் இந்த திருப்புகழ் பாராயணம் நடக்குது. பிரம்ம முகூர்த்தத்தில் கூகுள் மீட்டில் நடக்குது. இந்த வாட்ஸ்அப்பில் என்ன இருக்கோ அதில் நீங்கள் இணைஞ்சு நீங்களும் பயன்பெறலாம். இது கட்டணம்லாம் எதுவும் கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சேவை நோக்கத்தில், சரியான ஒரு குருவை பின்பற்றி நீங்கள் வாழ்க்கையில் மேல்மை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு. சாமிகள் இந்த மெய்க்காவல் அப்படிங்கிற வேல்மாறல் மாதிரி
அற்புதமாக ஒரு கவச பாராயணத்தை திருப்புகழ் பாராயண குண்டுங்கிற அமைப்பையும் அமைச்சாங்க. இந்த புத்தகம்லாம் உங்களுக்கு கொரியராக அனுப்பி வைக்கப்படும். இதுதான் ஒரு குருவை நீங்கள் பின்பற்றி வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கும் போது இந்த இறைநிலையை முழுமையாக நீங்கள் ஆட்கொள்ள முடியும். அந்த குரு என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த தன்மையில் நீங்கள் வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமையும். இதை முன்னிட்டு தான் இந்த நிகழ்வு நடக்குது. இதில் நீங்கள் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை இந்த இறைநிலையை முழுமையாக அடையும். இந்த வழிபாடுங்கிறது ஏன் குருவை பின்பற்றணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. நமக்கு குருமார்கள் பேரறிவில் அவங்க ஒரு சில சட்டத்திட்டங்களை வகுத்து இது சில பாராயண முறைகளை வகுத்து கொடுக்குறாங்க. அதை பாராயணம் பண்ணும்போது தான் அந்த குரு என்ன சொன்னாரோ அந்த நிலைப்பாட்டை நம்மளால் அடைய முடியும். இப்போ இந்த வேல்மாறல் இது ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, வாழ்க்கையில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு இந்த முருகரை நோக்கி, இந்த முருகப்பெருமானோட பொற்பாதத்தை நோக்கி நமது பயணங்கள் இருக்கணும். அதுக்கு இந்த பிரச்சனைகள் தடையாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன திருமணம் தடை, குழந்தையின்மை தடை, கடன் பிரச்சனை, உறவுமுறை சிக்கல், இந்த மாதிரி நோய் நொடிகள், இதெல்லாம் நம்ம இந்த இறைநிலையை முழுமையாக ஆட்கொள்ள முடியும். அதுக்கு இடையூறாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் உங்களுக்கு சரி செய்யணும். சரி செஞ்ச பிறகு உங்கள் வாழ்க்கையை நோக்கி உங்களுடைய இறுதி பயணம் இந்த இறைவனை நோக்கி இருக்கணும். அது ஒரு பேரானந்த நிலை. அந்த நிலையை நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் குருமார்களால் இந்த தெய்வ பாசுரங்கள்லாம் அருளப்பட்டிருக்கு. அது அந்த குரு சொல்லி கொடுத்த முறையில் தான் நீங்கள் பாராயணம் பண்ணினா தான் அது முழு பலனை கிடைக்கும். அப்போ அந்த குருவுக்கு கொடுத்த ஞானம், இந்த வள்ளிமலை சச்சிதானந்த சாமிக்கு கொடுத்தது இந்த பொங்கி தாய் அப்படிங்கிற அந்த தாய் தான் வள்ளித்தாயோட குழந்தை ரூபம். அவங்க தான் இந்த வேல்மாறல்ங்கிற மகாமந்திரம் ஞானத்தை வள்ளிமலை சுவாமிகளுக்கு அருள்னது. அப்போ அந்த தாயை வணங்கி, அந்த தெய்வத்தை வணங்கி, வள்ளிமலை சுவாமிகளை வணங்கி, அருணகிரிநாத சுவாமியை வணங்கி, முருகப்பெருமானை வணங்கி, இப்போ இந்த குருவுக்குன்னு ஒரு குரு நாமம்லாம் இருக்குது, துதியெலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணி வேல்மாறல் படிச்சிங்கன்னா இந்த திருப்புகளை நம்ம படிக்கும்போது, அதுவும் அந்த வள்ளிமலை சுவாமிகள் அமைத்து கொடுத்த அந்த ராகத்தில் படிக்கும்போது, அதெல்லாம் நம்ம ஐயா விநாயகம் ஐயா 80 வயசு ஆக போது நிறைய திருப்புகள் அவங்க நிறைய பல்வேறு இடங்களில் பாடி பெரிய அந்த ஞானம் வச்சுருக்காங்க. அவங்க சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த இறைநிலை நீங்கள் எந்த நிலை எதிர்பார்க்குறீங்களோ அந்த நிலை முழுமையாக உங்களுக்கு ஆட்கொள்ளும். இந்த மாதிரி சூழலில் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்லாம் சரியாகி அது ஒரு தொடர்ச்சியான பயணமாக இருக்கணும். ஏதோ ஒரு நாள் படித்தோம் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது பலன் கொடுக்காது. ஒரு தொடர்ச்சியான பயணம், உங்களை தினம் தினம் அதை படிக்க வைக்கிறதுக்கான சிஸ்டத்தை நாங்கள் இதில் உருவாக்கியிருக்கோம். நீங்கள் இதை வாய்ப்பை பயன்படுத்திங்க. முருகப்பெருமானுடைய அந்த நிலைப்பாடு, அந்த அனுகிரகத்தை நீங்கள் முழுமையாக ஆட்கொள்ளணுங்கிறதுக்காக இந்த செயல்பாடுகள் வகுக்கப்பட்டிருக்கு. இந்த தகவலை பரிமாறினதில் ரொம்ப நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாய் அருள் வேலும் மயிலும் துணை. நன்றி. முருகா சரணம்.